இன்னைக்கான காணொலியில ரெண்டு முக்கியமான நியூஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னு, கிட்டத்தட்ட 32,000 கோடி அளவுக்கு ரஷ்யா இந்தியா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க. இது கடந்த வருஷம் அக்டோபர் 23ல ஆரம்பிச்சு இப்போ 24 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதை தாண்டி ரஷ்யா யுக்ரைன் வார்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல் வெப்பனா உக்ரைனோட வான் பாதுகாப்பு அமைப்பு, போர் விமானங்கள், அதோட பீரங்கிகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்கிற இஸ்கேண்டர் எம்மோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்ற இந்த ரெண்டு தகவல்களை பத்தி தான் பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ரஷ்யா 32,000 கோடிக்கு இந்தியா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ரஷ்யாவை பொருளாதார தடையின் காரணமா எல்லா விதமான டிரான்சாக்ஷன் மீடியம்ஸ்ல இருந்தும் வெளியேற்றிட்டாங்க. ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியம்லயும் அவங்க கிடையாது இப்போ. ஸோ கரண்டா ரஷ்யா கூட நீங்க ட்ரேட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கரன்சியை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட இருந்து எந்த பொருளை வேணாலும் வாங்குற மாதிரி இருக்கும். பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக, அதாவது இன்டர்நேஷ்னல் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து எதுவுமே வாங்க முடியாது. உங்கள் கண்ட்ரிக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் மட்டும்தான் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இந்த சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கிறப்ப ரஷ்யர்கள் என்ன பண்ணுறாங்க, டாலர்ஸ் இல்லாத மற்ற கரன்சிலையும் நாங்கள் எங்களோட ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பின்படி ரஷ்யர்களுக்கு சீனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யுவானை கொடுக்குறாங்க. யுவான் அப்படின்னு சொல்லக்கூடியது சைனீஸ் கரன்சி தான். ஸோ சைனா வந்து அவங்களோட ஆயில் இம்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே இல்லை மிலிட்டரி இம்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த யுவானை கொடுத்து தான் வாங்குறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ரஷ்யாவால் இந்த யுவானை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், செலவு பண்ண முடியும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கணும் அப்படின்றப்ப யுவானில் தான் வாங்குறாங்க. ஈவன் பாகிஸ்தான் கூட ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கணும் அப்படின்றப்ப யுவானை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யர்களால் யுவானை வந்து ஈஸியாக செலவு பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யர்கள் சீனா கிட்ட இருந்து நிறைய பொருட்களை இம்போர்ட் பண்ணுறாங்க. கார்ஸ்ல இருந்து, மிலிட்டரி காம்பனன்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுறாங்க. இதனால எவ்வளோதான் யுவான் அவங்க கிட்ட சேர்ந்தாலும் அதை சுலபமாக அவங்களால செலவு பண்ணிட முடியும். பட் அதே தான் இந்தியா கிட்ட இருக்கிற கேஸான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேட் இன்பேலன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 60 பில்லியன் அளவுக்கு நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8 பில்லியன் தான். ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய இன்பேலன்ஸ் இருக்கிற காரணத்தினால நம்மளோட இந்திய ரூபாயை ரஷ்யர்களால் திருப்பி செலவு பண்ண முடியாது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ கரண்ட்டாக நம்ம ஆயிலை வந்து எப்படி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கரன்சியை யூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒன்று யுஏஇயோட திராம்ஸு, இன்னொன்று நம்மளோட இந்தியன் ரூபி. இந்தியன் ரூபியை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ரஷ்யர்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அதை தான் அவங்களும் வாங்குவாங்க. ஸோ கரண்ட்டாக அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $8 பில்லியன் மதிப்பில் இந்திய ரூபாய் மட்டும் இந்தியாவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸில் இருந்துச்சு. ஸோ இந்த 8 பில்லியனை அவங்க செலவு பண்ண முடியாமல் 6 மாதமாக தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி நம்மளே ஒரு காணொலியில் பேசியிருப்போம். ஏன்னா இந்திய ரூபாயில் நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் வந்து அந்த தொகையை செலவு பண்ணி இந்தியாவிலேருந்து ஏதாவது ப்ராடக்டை வாங்குவாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை பீக்கில் போய்கிட்டு இருந்தப்போ கூட நமக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த ஆயில் போக்குவரத்து அப்படின்றது நிறுத்தப்படுமோ அப்படின்ற அளவுக்கு போச்சு. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவுக்கு போனார். இந்த ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவை பற்றியுமே அவர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமா எல்லாமே ஸ்மூத்தாக ஆச்சு. ஸோ இப்போ கரண்ட்டாக அந்த $8 பில்லியன் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறப்ப தான் அதில் 4 பில்லியனை காணாம் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர்ஸோட கருத்தாக இருக்குது. இந்த ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணலை. ரிவீல் பண்ணாமல் இவ்வளவு தொகையை வந்து ரஷ்யா செலவு பண்ணியிருக்கு இந்தியாவில் அப்படின்றத மட்டும் அவங்க ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இந்தியா கிட்ட இருந்து 32,000 கோடிக்கு ஆயுதங்கள் வாங்கியிருக்கு அப்படின்றது தான். ஆனால் உண்மையிலேயே அது இந்திய தயாரிப்பு ஆயுதங்களா அப்படின்னு நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா பல ரஷ்ய ஆயுதங்களை நம்ம உள்நாட்டில் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுக்காய் Su-30 போர் விமானங்களுக்கான காம்பனன்ஸை உள்நாட்டில் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பல ரஷ்ய ஏவுகணைகளுக்கான காம்பனன்ஸை உள்நாட்டில் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆர்ட்லரிஸ் உற்பத்தி பண்ணுறோம், டேங்க்ஸை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேபி அவங்க பீரங்கிகளுக்கு தேவையான உதிரி பாகங்களையோ இல்லை ஏற்கனவே ரஷ்யாவில் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆயுதங்களை நம்ம இந்தியாவில் லைசன்ஸ் வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த 32,000 கோடி அப்படின்றது வெறுமான ஆயுதங்களுக்கு மட்டும் கிடையாது, அது கூடவே ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை வாங்கியிருக்காங்க. இந்த ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஜென்ரேட்டராக இருக்கலாம், க்ரெயினாக இருக்கலாம், இல்லை டேங்க்ஸில் தேவைப்படக்கூடிய அந்த என்ஜின்ஸாக கூட இருக்கலாம். இது வந்து என்னன்னு சொல்ல முடியாது நம்மளால். ஸோ மொத்த தொகை அப்படின்றது 32,000 கோடி. அதில் ஒரு மிகப்பெரிய போர்ஷன் வந்து ஆயுதங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்லையும் செலவு பண்ணியிருக்காங்க.
ஸோ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆயுதங்களை இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியலை. ஸோ எல்லாரோட கெஸ்ஸும் என்னவா இருக்குன்னா இவங்க ரஷ்யா ஆயுதங்கள், அதாவது ரஷ்யாவில் அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற ஆயுதத்தை நம்ம தயாரிப்போம் இல்லையா, அதை மட்டும்தான் அவங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். ரஷ்யர்களுக்கு அவங்களோட அந்த இந்தியன் ரூபியை இந்தியாவில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படின்னா மேலும் மேலும் நம்ம அதிகமாக இந்திய ரூபாயை பயன்படுத்தி ரஷ்யாவோட பொருட்களை வாங்க முடியும். இது நம்மளோட நாட்டு கரன்சிக்கும் நம்மளோட பொருளாதாரத்துக்கும் நல்ல விஷயம். ஏன் இந்திய ரூபாய்னா ரஷ்யர்கள் இந்திய ரூபாயை திருப்பி இந்தியாவில் தான் செலவு பண்ணி ஆகணும். நம்ம இப்போ 8 பில்லியனுக்கு ஆயில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, இந்த 8 பில்லியனையுமே திருப்பி மறுபடியும் இந்தியாவில் தான் செலவு பண்ணுவாங்க. எய்தர் இந்தியா கிட்டேருந்து எக்ஸ்போர்ட்டில் பொருட்கள் வாங்கலாம், இல்லை அப்படின்னா இந்தியாவோட சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் இருக்குது, இதுக்கு ஜப்பான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணி காசை வந்து இன்னமும் அதிகப்படுத்தலாம். ஸோ இப்படி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போத் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் கிடைக்கிது. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு உண்டான அந்த ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்றது நெருக்கமாகணும். அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா 60 பில்லியனு 8 பில்லியன் சொல்லி எங்கேயோ இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும். சீனா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ட்ரேடை ஈக்குவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆயில் வாங்கினாலும் அந்த அளவுக்கு அதிகமாக சீனாவிலேருந்து ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அண்டு இதோட அடுத்த நியூஸை பார்த்தோம் அப்படின்னா இஸ்கேண்டர் பலிஸ்டிக் ஏவுகணைகள். சமீபத்தில் இந்த உக்ரைனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க தாக்குதல் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமு, ஹெலிகாப்டர்ஸு, S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமு, பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லி அவங்களோட சில முக்கியமான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஒரே ஏவுகணைகள் அடிக்கிறத நம்ம வீடியோ மூலமாக பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் மே 11, மே 12 இந்த 2 நாளில் மட்டுமே உக்ரைனோட Mi-17 ஹெலிகாப்டர், Mi-24 ஹெலிகாப்டரு, அது கூடவே சில சப்போர்ட் வெஹிக்கிள்ஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஒரு ஆமினிஷன் ஸ்டோரேஜ்னு சொல்லி இத்தனையையும் வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள பலிஸ்டிக் ஏவுகணைகள், அதுவும் குறிப்பாக இஸ்கேண்டர் பலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யர்கள் தாக்கி அழிச்சிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக இப்போ வாரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பிளாட்ஃபார்மில் ஒன்று இஸ்கேண்டர் தான். இந்த இஸ்கேண்டரை பற்றி நம்ம பார்க்குறப்ப கடந்த மாதத்தோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டு இருக்கிற MiG-29ஐயும் S-300ஐயும் ஒரே நேரத்தில் ஒரே ஏவுகணை காலி பண்ணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரஷ்யர்கள் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த இஸ்கேண்டர்ன்றது உக்ரைனியர்களுக்கு எதிராக ரொம்ப கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி என்னதான்டா இருக்குது இந்த இஸ்கேண்டரில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறப்ப தான் நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்கேண்டர் அப்படின்றது டெக்னாலஜிக்கலி ரொம்ப சுப்பீரியரான ஏவுகணைலாம் கிடையாது. இப்போ அமெரிக்க ஏவுகணைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் இந்த சென்சார் இருக்குது, இதோட ஸ்பீடு இவ்வளோ தான், ஆனால் எப்படி இருந்தாலும் இது எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு இம்யூனாக இருக்கும், இதால் ரேடாரில் தெரியாமல் போக முடியும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை அவங்களோட க்ரூஸ் ஏவுகணைகளில் இண்டெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த டாமஹாக்கு. ஆனால் ரஷ்யர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபலில் இறங்கி வேலை செய்கிறாங்க. அதாவது அடிப்படையில் அந்த ஃபிசிக்ஸில் இருந்து அவங்க ஒரு ஏவுகணையை உருவாக்கி ஸ்பீடு, அவ்வளோதான், ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இந்த 2 மட்டுமே போதும், எனக்கு இந்த ஸ்டெல்த் வேணாம், அப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேரை கவுண்டர் பண்ணணுன்ற அவசியம் வேணாம், வெறுமனே ஸ்பீடு அக்யூரசி 2த்தையுமே வச்சு உன்னை பொழக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அதில் உருவாக்கின ஒரு ஏவுகணையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா இஸ்கேண்டரோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பலிஸ்டிக் மிசைல். ஆனால் பலிஸ்டிக் மிசைல் மாதிரி அப்படியே பேராபோலா ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சமாக அதோட பாதையை மாற்றும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாத மாதிரி இது அதை மாற்றிக்கும். அதனால தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையை அவங்க உருவாக்கி ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஸ்கேண்டரில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான காம்பனன்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அது வெறுமனே அதோட பாத்தை ஃபாலோ பண்ணி போகும், அவ்வளோதான். அதோட ப்ரீடிட்டர்மைன்டு பாத்தை ஃபாலோ பண்ணி போகும். ஆனால் அது பேரபோலாவாக இல்லாமல் ஜஸ்ட்டு சேஞ்சஸ் பண்ணும் இடையில. ஸோ இப்படி ஒரு சிம்பிளான ஏவுகணையை பயன்படுத்தி இவ்வளவு மோசமான தாக்குதல்களை ரஷ்யர்களால் ஏற்படுத்த முடியும் அப்படின்றது மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பல பேருக்கு கன்சர்னை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் ரொம்ப சுப்பீரியர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரஷ்யா வந்து இந்த இஸ்கேண்டர் மாதிரியான பலிஸ்டிக் ஏவுகணையை கொண்டு வரப்போ இதில் இந்த காம்பனன்ஸ்லாம் இல்லை, அதனால் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் சேம் ஏவுகணை ரஷ்யாவோட அப்ரோச்சின் காரணமாக, அதாவது அவங்களோட அப்ரோச் வந்து இந்த மேற்கு நாடுகளோட அப்ரோச்சை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அப்ரோச்சின் காரணமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த பேட்டில் ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்க்குறப்ப மேற்கு நாடுகளுக்கு கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
இந்த ஏவுகணையில் நிறையவே வாரட்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஃப்ராக்மெண்டட் வாரியர்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். அப்புறம் பங்கர் பஸ்டிங் வாரட் எடுத்துகிட்டு போக முடியும். இது போக கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸும் எடுத்துகிட்டு போகலாம். தெர்மோபேரிக் வாரட்டை எடுத்துகிட்டு போகலாம். தெர்மோபேரிக்னா வேக்யூம் பாம்பு. இது வெடிக்கிறப்ப சுற்றி இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். ஸோ ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய மனிதர்களோட லங்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு வாரட் இருக்குது அப்படின்றப்ப இந்த ஆயுதம் அப்படின்றது ரொம்ப டெட்லியாக மாறுது. அதே சமயம் இதோட டெக்னாலஜி, இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதை இன்னும் நான் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர்ஸு, மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டரில் இருக்கிற அதே சிப் செட்டை பயன்படுத்தி நம்மளால் இந்த ஏவுகணை ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. எளிமையாக இருந்தால் தான் நீங்கள் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப மாசாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கம்மியாக தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி அப்படின்ற இடத்துல இது குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் குவாலிட்டி ரொம்பலாம் மட்டமாக இல்லை. அதோட பெர்ஃபார்மன்ஸுன்றது பீக் லெவலில் இருக்குது இப்போ ரஷ்யா யுக்ரைன் வாரில். ஸோ நான் ஏன் இந்த ஆயுதத்தை மறுபடியும் பேசுகிறேன் அப்படின்னா, இதே இஸ்கேண்டர் பலிஸ்டிக் ஏவுகணையோட பிரின்சிபலை பயன்படுத்தி தான் நம்ம பிரளய ஏவுகணைகளையும் உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 ஏவுகணைகளுக்கும் ஒரே விதமான ஸ்பெசிஃபிகேஷன் தான், ரேஞ்சிலேருந்து ஸ்பீட்லேருந்து குவாஷி பலிஸ்டிக் மிசைல் கேரக்டர் வரைக்கும். இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரளயில் தெர்மோபேரிக் வாரண்ட் எடுத்துகிட்டு போக முடியாது அண்ட் கிளஸ்டர் அம்யூனிஷன் எடுத்துகிட்டு போக முடியாது. அதை தாண்டி எல்லாமே சிமிலராக இருக்குது. ஸோ டிசைன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப அந்த பொருள் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த அப்ரோச்சை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது ஒவ்வொரு நாட்டோட இன்ஜினியர்ஸோட மனப்பான்மையை பொறுத்து மாறும். இப்போ அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லுவாங்க, டாக் ஃபைட்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, நாங்கள் வந்து பிவிஆர் கேப்பபிலிட்டியில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க ஸ்டெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஸ்பீடு, மென்யூரபிலிட்டி எல்லாத்தையுமே பிவிஆர் அப்புறம் ஸ்டெல்த்தால் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரஷ்யர்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன தான் ஸ்டெல்த் வேணும் அண்ட் பிவிஆர் கேப்பபிலிட்டி வேணும் அப்படின்னு நினச்சாலும் டாக் ஃபைட்லையும் ஸ்பீடுலையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட சுக்காய் SU-57 எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதே சமயம் இந்த போர் விமானம் என்ன தான் ஸ்டெல்த்தாக இருந்தாலும் பிவிஆர் கேப்பபிலிட்டி இருந்தாலும் பயங்கரமாக மென்யூர் பண்ணும். ஸோ இவங்களோட டிசைன் பிரின்சிபல், ஒரு பிரச்சனைக்கு அவங்க எடுக்கக்கூடிய சொல்யூஷன் அப்படின்றது வேறு விதமாக இருக்குது மேற்கு நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் அப்படி அவங்க வேறு விதமாக எடுக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் பேட்டில் ஃபீல்டில் வின் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப இந்த கண்ட்ரிஸுக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அண்ட் அதே சமயம் நம்மளும் ரஷ்யன் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணி நிறையவே ஆயுதங்கள் உள்நாட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட திறன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுக்கு மேட்சபிளாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.